Hebrews 12th chapter 1st verse. எபிரேயர் 12வது அதிகாரம் 1வது வசனம். Wherefore, seeing we also are compassed about is so great a cloud of witnesses, let us lay aside every weight and the sin which doeth so easily beset us, and let us run with patience the race that is set before us. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் we have dealt on that already. நாம் ஏற்கனவே இதை குறித்து நாம் சிந்தித்தோம். The cares of the world and the deceitfulness of riches, உலக கவலை, ஐஸ்வர்யத்தினுடைய தந்திரம், நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, the lust of the eye, கண்களின் இச்சை, the lust of the flesh, மாம்சத்தின் இச்சை, the pride of life, ஜீவனத்தின் பெருமை, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவோம். Looking at Jesus, இயேசுவை நோக்கி. Dear people, the preaching of Christianity is absolutely wrong today. இன்றைக்கு கிறிஸ்தவத்தை குறித்து போதிக்கும்படியான போதனை என்பது முழுமையானதாக தவறாக இருக்கிறது. Christianity is not a system or a religion even. கிறிஸ்தவம் என்பது ஒரு பின்பற்றக்கூடிய ஒரு வழிமுறையோ அல்லது ஏதோ ஒரு மத ரீதியானது அல்ல. It is related with a person. ஒரு நபரோடு இணைந்ததாக இருக்கிறது. The one who starts and finishes your faith, உன்னுடைய விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமான இயேசுவை நோக்கி, looking at Jesus. The eyes of a Christian always looks at Jesus Christ. ஒரு கிறிஸ்தவனுடைய கண்கள் இயேசுவை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. Dear people, unless your eyes are looking at Jesus, இயேசுவை நோக்கி உன்னுடைய பார்வையானது இல்லை என்றால், you can't follow Christ in your life. இயேசுவை உன்னுடைய வாழ்க்கையில பின்பற்ற முடியாது. Probably many people come to the church, probably even pray and to hear God's word. சபைக்கு அநேக மக்கள் ஜெபிக்கும்படியாக வருகிறவர்களாக இருக்கிறார்கள், அல்லது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும்படியானவர்களாக இருக்கிறார்கள். Probably it's a practice that they continue in their lives. உடைய வாழ்க்கையை பின்பற்றும்படியான வழிமுறையாக இது இருக்கிறது. But for a Christian, ஒரு கிறிஸ்தவன் என்பவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய கண்கள் இயேசுவை மாத்திரமே நோக்கி பார்த்து கொண்டிருக்கும். His eyes should be looking at Jesus. So if a person is not running this race in that way, he will falter. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் இயேசுவை நோக்கி ஓடுகிற ஒரு ஓட்டம் உள்ளவனாக இல்லை என்றால் அவன் வழி விலகி போகவானா காணப்படுவான். You will falter at every step. ஒவ்வொரு அடியிலும் கூட நீ தவறி விடுவாய். Sin will easily beset you. பாவமானது உன்னை வெகு சீக்கிரத்தில் விழத்தள்ள பண்ணிவிடும். The cares of the world will take you at the upper hand. உன்னுடைய வாழ்க்கையில் உலக கவலை பெரிதாய் காணப்படும். The deceitfulness of riches will take its upper hand. ஐஸ்வர்யத்தின் வஞ்சகம் உன்னை மேலெழும்பி
உனக்கு மேலாக எழும்பிவிடும். தி ஐஸ், த லஸ்ட் ஆஃப் தி ஐ, கண்களின் இச்சை, த லஸ்ட் ஆஃப் த ஃப்ளஷ், மாம்சத்தின் இச்சை, the pride of life will be there lurking in your heart, which has got such a grip in your life. உன்னுடைய வாழ்க்கையில் இவைகள் ஆழமாக உன்னுடைய இருதயங்களில் பதிந்து உன்னுடைய வாழ்க்கையில் அவைகள் மேற்கொள்ளும்படியான காரியங்களாக இருக்கும். So Christianity is nothing but a relationship with a person. ஒரு நபரோடு கூட நீ கொண்டிருக்கும்படியான தொடர்பு. The relationship with God, தேவனோடு கொண்டிருக்கும்படியான தொடர்பாக இது இருக்கிறது. உனக்கு நியமித்திருக்கிற ஓட்டம். This morning we saw the race that is set before us. உனக்கு முன்பாக வைத்திருக்கும்படியான ஒரு ஓட்டம். The Bible says God has got a boundary even for a person to live in this world. இந்த உலகத்தில் வாழும்படியான ஒரு வாழ்க்கைக்கு, ஒரு இடத்திற்கு தேவன் ஒரு எல்லையை கூட நியமித்திருக்கிறார் என்று வேதமானது சொல்லுகிறது. Acts of the Apostles 17 chapter 26 verse, அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 26வது வசனத்தில், Acts of the Apostles 17:26, and hath made of one blood all nations of men for to dwell on all the face of the earth, and hath determined the times before appointed, and the bounds of their habitation. மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி பூமியின் மீதெங்கும் குடியிருக்க செய்து, முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும், the determined times before appointed, and the bounds of their habitation, அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் முன் குறித்திருக்கிறார். God has determined your time. உன்னுடைய எல்லைகளை தேவன் நியமித்திருக்கிறார். God has determined your life and the limitation of it. உன்னுடைய வாழ்க்கை, அதனுடைய எல்லைகளை தேவன் தாமே நியமித்திருக்கிறார். And even the place that you live, நீ வாழும்படியான இடத்தையும் கூட அவர் நிர்ணயித்திருக்கிறார். Dear people, God has got appointment. He has appointed everything in your life. உடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர் நிர்ணயித்தவராக இருக்கிறார். This morning we saw, if the Lord is your shepherd and you are his sheep, God will lead you to the right path. கர்த்தர் உன் மேய்ப்பராக இருக்கும் பொழுது, நீ அவருடைய ஆடாக இருக்கும் பொழுது, அவர் உன்னை சரியான பாதையில் வழிநடத்தி செல்லுகிறவராக இருக்கிறார். For that, the path is already determined. பாதையானது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. The race that is set before us is determined by God. உனக்கு முன்பாக வைத்திருக்கிற ஓட்டம் தேவனால நிர்ணயிக்கப்பட்டது. But when you run this race or walk in this path, ஆனால் இந்த ஓட்டத்தில் நீ ஓடும் பொழுது, இந்த பாதையில் நடக்கும் பொழுது, are your eyes are on the Lord Jesus Christ? உன்னுடைய கண்கள் இயேசுவின் பேரில் இருக்கிறதா? Dear people, if it is not so, you will surely go astray. அவ்விதமாக இல்லை என்றால் நீ வழிதப்பி போக நிச்சயமாக வாய்ப்பு உண்டு. Even Ephesians 2:10, எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனத்தில் சொல்லப்படுகிறது. Ephesians 2nd chapter 10th verse, for we are his workmanship, created in Christ Jesus unto good works, which God hath before ordained that we should walk in them.
ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். He ordained that we should walk in them. அவர் முன்னதாக ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். Dear people, all of the things of you is determined by God. உன்னுடைய காரியங்கள் எல்லாமே தேவனால் நிர்ணயிக்கப்பட்டதாக இருக்கிறது. You are the workmanship of God. தேவனுடைய செய்கையாக நீ இருக்கிறாய். So the best thing that you could do is to entrust your life in the hands of God. உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய மிகச்சிறந்த காரியம் என்னன்னா, உன்னுடைய வாழ்க்கையை தேவனுடைய கரத்தில் ஒப்புவிப்பது. Many times you think that you could carry on your own ways. அநேக சமயங்களில் உன்னுடைய வழியை நீயே அவிதமாக தெரிந்து கொண்டு வாழ முடியும் என்று நினைக்கிறாய். Dear people, we are a people of uncertainty. நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கையின் ஓட்டத்தை கொண்டவர்களாக இருக்கிறோம். The wisest thing of a person is to entrust his life into the hands of Jesus Christ. தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு செய்யக்கூடிய மிக புத்திசாலித்தனமான காரியம் என்னவென்றால், தன்னுடைய வாழ்க்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய கரத்தில் ஒப்புவிப்பதே. If you are not entrusted your life, உன்னுடைய வாழ்க்கை தேவனுடைய கரத்தில் ஒப்புவிக்கப்படவில்லை என்றால், I tell you dear friend, it is sad that your life will be a bazaar. உன்னுடைய வாழ்க்கையான நிச்சயமாக ஒரு குழப்பத்துக்குரிய தாறுமாறான ஒன்றாகவே இருக்கும். You can't be steady in your walk of life. உன்னுடைய வாழ்க்கையில நடந்து செல்லுகிறதுல ஒரு உறுதியான வாழ்க்கைக்குரிய மனிதனாக இருக்க மாட்டாய். There will be things which are completely bizarre. தாறுமாறான காரியங்கள். Your thoughts will be bizarre. உன்னுடைய சிந்தனைகள் தாறுமாறாக இருக்கும். You will never have a steadiness in your life. உன்னுடைய வாழ்க்கையில ஒரு நிலைத்த பார்வை உன்னில் இருக்காது. You will be afraid for each and everything. ஒவ்வொரு காரியத்துக்கு நீ பயப்படுகிற மனிதனாய் நீ காணப்படுவாய். At every step, you will not be the person who could take the step with confidence. உன்னுடைய வாழ்க்கையில் எடுத்து வைக்க முடியாத ஒவ்வொரு அடியிலும் நம்பிக்கையோடு உன்னால வைக்க முடியாது. Christian life is the one in which we take our steps with confidence. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நம்முடைய அடிச்சுவடுகளை நம்பிக்கையோடு எடுத்து வைக்கும்படியான காரியம். The Lord is my shepherd. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். He is with me. அவர் என்னோடு கூட இருக்கிறார். Dear people, how long will you linger in your life? உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு காலம் நீ தடுமாறி கொண்டு காணப்படுகிற நபராய் காணப்பட? I have been telling you, it is not a system. இது ஒரு வழிமுறை அல்ல. You can't be a Christian because you pray. நீ ஜெபிக்கிறதுனால ஒரு கிறிஸ்தவனாக வாழ முடியாது. We can't be a Christian because you read the Bible. வேதத்தை வாசிக்கிறதுனால உடைய வாழ்க்கையில் ஒரு கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. It is only a person who entrusted his life and whose eyes is set upon the Lord Jesus Christ is a Christian. தன்னுடைய வாழ்க்கையை கிறிஸ்துவனுடைய கரத்தில் ஒப்புவித்து அவருடைய கண்கள் இயேசுவை நோக்கி பார்த்து ஓடுகிற ஒரு வாழ்க்கை நோற்றத்தை கொண்டவனே கிறிஸ்தவன். There is a great relationship with Jesus Christ. இயேசு கிறிஸ்துவோடு கூட தொடர்புள்ள வாழ்க்கை. What will be the Lord Jesus Christ estimation of your life? உன்னுடைய வாழ்க்கையை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னமாக கணக்கிட முடியும்? Can he entrust you to be faithful? நீ ஒரு உண்மையுள்ள நபர் என்ற தேவனுடைய கரத்தில் காரியங்களை கொடுக்க முடியுமா? We have seen the Bible in places of John's Gospel. யோவான் எழுதின சுவிசேஷத்திலே விதமாய் நாம் பார்க்கிறோம். There was a big crowd. பெரிய கூட்டமானது காணப்படுகிறது. Yes, many people came there to gather up in this place Jerusalem. அங்கே எருசலேமிலே கூடி வரும்படியாக அநேக மக்கள் இருப்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். John's Gospel 2nd chapter, யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரத்தில் the Bible says 23rd verse 23வது வசனத்தில்
பஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். The Bible says when he was in Jerusalem, எருசலேமிலே இருந்த பொழுது many people saw the miracle which Jesus did. இயேசு கிறிஸ்து செய்த அநேக அற்புதங்களை கண்டார்கள். 23rd verse, now when he was in Jerusalem at the Passover in the feast day, many believed in his name when they saw the miracles which he did. Bible says many believed his name. அநேகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. But the next verse says, அடுத்த வசனம் சொல்லுகிறது, அப்படி இருந்தும் but Jesus did not commit himself unto them because he knew all men. அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. Jesus could not entrust himself unto them because they knew their hearts. இருதயங்களை அவர் அறிந்திருந்தார். The Bible says 25th verse 25வது வசனத்தில் the word of God says so. அங்கே இவ்விதமாய் சொல்லப்பட and needed not that any should testify of man, for he knew what was in man. மனுஷனுக்குள் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதில்லை. On the one hand, Bible says they believed. ஒரு பக்கத்தில் இயேசுவை விசுவாசித்தார்கள். On the other hand, Bible says they could not trust them. இயேசு அவர்களை நம்ப முடியவில்லை. Are you a kind of person of such sort? அவ்விதமான நபராய் என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிறாயா? You say yourself as a believer, நீ ஒரு விசுவாசி என்று சொல்லிக் கொள்ளுகிறாய். But can Jesus trust you? இயேசு உன்னை நம்ப முடியுமா? Are you a person with whom there is a steadiness in following the Lord Jesus Christ? நீ இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற உறுதியான ஒரு நபராய் காணப்படுகிற ஒரு மனிதராய் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? Are your eyes are set upon the Lord Jesus Christ? உன்னுடைய பார்வையானது இயேசு கிறிஸ்துவின் மேலே மாத்திரமே காணப்படுகிறதாக இருக்கிறதா? Oh, many times you see here and see there. Of course, sometimes you say that you look to Jesus Christ. அநேக சமயங்களில் இங்கே பார்க்கிற அங்கே பார்க்கிற அல்லது ஒரு சில சமயங்களில் இயேசுவை பார்க்கிறேன் என்று சொல்லுகிறாய். Bible says not in that way. வேதம் அவிதமாய் சொல்லவில்லை. A Christian is the one who has got a steady look at his master. தன்னுடைய எஜமானை நோக்கி பார்க்கும்படியான ஒரு நபனே ஒரு கிறிஸ்தவன். Because there is a great relationship between God and Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கும் அவனுக்கும் பெரிதான ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. Oh, the salvation is nothing but entrusting yourself into the hands of God. சர்ச்சிப்பு என்பது உன்னுடைய வாழ்க்கையை தேவனுடைய கரத்தில் ஒப்புவிப்பது. That you are a person who could be believed. நீ நம்ப தகுந்த ஒரு மனிதன். There is a great relationship between Jesus Christ and yourself. இயேசுவுக்கும் உனக்கும் இடையில ஒரு பெரிய உன்னதமான தொடர்பு என்பது இருக்கிறது. It is not your Christianity, உன்னுடைய கிறிஸ்தவம் என்பதல்ல, but it is Christ with which your life is really connected. நீ கிறிஸ்துவோடு விதமாக இணைக்கப்பட்டிருக்கிறாய் என்பதே உன்னுடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டிய மிக அதிமுக்கியமான காரியம். Unless you are really connected with Jesus Christ, இயேசு கிறிஸ்துவோடு கூட உடைய வாழ்க்கையில் இடைப்பட்ட ஒரு காரியமா இல்லை என்றால், I tell you dear friend, your life will be a bizarre. Spiritually, ஆவிக்குரிய பிரகாரமாக உடைய வாழ்க்கையில் ஒரு தாறுமாறானது இருக்கும். Probably sometimes you may have an enthusiasm for God. சில சமயத்தில் ஆண்டவருக்காக சில ஆர்வமுள்ள காரியங்கள். Oh, the next day or the next week you are completely down. அடுத்த வாரத்தில் முற்றிலும் இல்லாத ஒரு நிலை. Oh, God could not have a real trust on you. உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவிதமாக வைக்க முடியவில்லை. I tell you dear, your God is upon your, God's eyes are upon you.
தேவனுடைய கண்கள் உன் பேரில் இருக்கிறது. A Christian is the one who has got his eyes on the Lord Jesus Christ. ஒரு கிறிஸ்தவன் என்பவன் தன்னுடைய கண்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல இருக்கும்படியான காரியம் இருக்கிறது. And the eyes of the Lord Jesus Christ is set upon his child. அவருடைய பிள்ளையின் மேல் அவருடைய கண்களானது வைக்கப்பட்டிருக்கிறது. Probably you may ask, Jesus is not here. How could his eyes be set upon me? ஒருவன் கேட்கலாம், இயேசு கிறிஸ்து எங்கே இல்லையே, அவருடைய கண்கள் எவ்விதமாக என் பேரில் வைக்கப்படும்? John Owen says, the great man of God, மகா பெரிய தேவ மனிதன் ஜான் ஓவன் சொல்லுகிறார், he is at the right hand of the Father. பிதாவின் வலது பாரிசத்தில் இன்றைக்கு இருக்கிறார். It is true when you read Revelation, வெளிப்படுத்தின விசேஷத்தை வாசிக்கும் பொழுது, he is in great mighty power, வல்லமையுள்ளவராக இருக்கிறார். When he was taken to heaven, பரலோகத்துக்கு எடுத்து செல்லப்பட்ட பொழுது, he fell at the feet of Jesus. இயேசுவுடைய பாதத்தில் விழுந்தான். It is true, he is there in majesty. அவர் தாமே எல்லா விதமான மேன்மையோடு கூட இருக்கிறார். Not only that, அது மாத்திரமல்ல, his eyes are upon you. அவருடைய கண்கள் உன் பேரில் இருக்கிறது. He intercedes at the right hand of the Father for you. அவர் உனக்காக பிதாவின் வலது பாரிசத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். Can you testify that God testifies? God is interceding for me. At the right hand of the Father, பிதாவினுடைய வலது பாரிசத்தில் இயேசு கிறிஸ்து எனக்கா வழக்காடி கொண்டிருக்கிற என்பதை குறித்து உடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் சொல்ல முடியுமா? It is not something a myth. நான் இதை கதை சொல்றதில்லை. That's why the Bible says, Jeremiah 29:11, எரேமியா 29:11 விதமாய் சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். The Bible says, Jeremiah 29:11, எரேமியா 29:11, for I know the thoughts that I think toward you, say the Lord, thoughts of peace and not of evil, to give you an expected end. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். It is not for the people of so-called Christians today, dear friend. அருமையான நண்பர்களே, ஏதோ கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற மக்களுக்கு இது இல்லை. It is for his child, தன்னுடைய பிள்ளைக்காக. It is the child who is bought with the very precious blood of the Lord Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே விலை கொடுத்து வாங்கின அவிதமான ஒரு கிரயத்துக்கு. You are bought with a price, Bible says. நீ விலை கிரயம் கொடுத்து வாங்கப்பட்டிருக்கிறாய். A true relationship is the one living with Jesus, looking at Jesus. ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இயேசுவோடு வாழுவதும் இயேசுவை நோக்கி வாழுவதும். Getting victory over sin, பாவத்தின் மேலாக வெற்றியாய் வாழும்படியான ஒரு வாழ்க்கை. So God says, தேவன் இந்த மாதிரி, I know the thoughts I think toward you. உனக்கென்று நான் கொண்டிருக்கும்படியான அந்த முடிவை நான் அறிவேன். It is not the thoughts for evil, the பொல்லாப்புக்கானதல்ல, thoughts of peace, to give you an expected end. அது நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுக்கும்படி. Many people take this word and so go and pray in the houses. Oh, God is going to give you the expectation of your heart. அநேகர் வீடுகளில் சென்று தேவனுடைய வாழ்க்கையில உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவார். Absurd, தவறான போதனை. It is true, it is for the people of Israel, இஸ்ரேல் மக்களுக்கு, but equally it is for his child, அவருடைய பிள்ளைகளுக்கு. Dear people, you must evaluate whether you are truly a child of God. நீ உண்மையாலுமே தேவனுடைய பிள்ளை என்பதை நீ சிந்தித்து பார். How long will you be lingering and simply following some systems calling yourself a Christian? உடைய வாழ்க்கையில் எவ்வளவு கால விதமாக ஒரு அரைகுறை மனதோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலையில் உன்னை கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்று அழைத்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பாய்.
It is a living relationship with God. தேவனோடு கூட கொண்டிருக்கிற ஜீவனுள்ள தொடர்பு. It will be exhibited in your life. உடைய வாழ்க்கையில வெளிப்படும். Dear people, by your character, உடைய குணாதிசயத்தின் மூலமாக, by your nature, உடைய தன்மையின் மூலமாக, by the way by which you behave, நீ நடக்கும்படியான வழிமுறையின் மூலமாக, by the way by which you live the life which you live in this world, இந்த உலகத்தில் நீ வாழும்படியான இந்த எல்லா வாழ்க்கையின் மூலமாக. Otherwise, dear people, God has nothing to do with you. தேவனுக்கு உன் பேரில் அக்கறை இல்லை. Because his eyes are upon his children. அவருடைய கண்கள் அவர் பிள்ளைகள் மேல் நோக்கமாயிருக்கிறது. He intercedes for their welfare, for their spiritual safety. அவருடைய ஆவிக்குரிய நலனுக்கு, அவருடைய காரியங்களுக்காக அவ்விதமாக வாழும்படியான ஒரு காரியமாக இருக்கிறது. God's plan unfolds in our lives as we use all we have for his glory. Bible says, whatever you do it for glory. நீ எதை செய்தாலும் அவருடைய மகிமைக்கு என்று செய். Is it for each and every one of so-called Christian, கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்ளுகிற ஒவ்வொருவருக்குமா? இல்லை. It is for his child, அவருடைய பிள்ளைகளுக்காக. It is the child with whom he has dealt with them in their soul. அவருடைய ஆத்துமாவில் அவர் செயல்பட்டு மாற்றப்பட்ட அவிதமான தம்முடைய பிள்ளைகளுக்காக. The victory that he earned on the cross is not a cheap bargain that you could live in this life, in the life of sin, and you could call yourself a Christian. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்த மகத்துவமான வெற்றி என்பது இந்த உலகத்தில் உன்னுடைய வாழ்க்கையில பாவத்தோடு கூட நீ வாழ்ந்து தேவனுடைய பிள்ளை என்று வாழக்கூடிய ஒரு மலிவான வெற்றி அல்ல. இது is something tremendous. இது உன்னதமானது. It's a glorious, மகத்துவமானது. So you take every step in faith in this life. இந்த உலகத்தில் ஒவ்வொரு அடியும் விசுவாசத்தோடு எடுத்து வைக்கிறார். For the glory of God, தேவனுடைய மகிமைக்காக. You are not a selfish person. நீ ஒரு சுயநலமான மனிதனாக அல்ல. That I should live without difficulties, பாடுகளில்லாத ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். I should live this way or that way, விதமான வழியில் வாழ வேண்டும். I tell you, dear friend, God has got the most wonderful plan for you when you are a child of God. Even நீ ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது தேவன் ஒரு உன்னதமான நோக்கத்தை வைத்திருக்கிறார். Probably sometimes you may say, oh, I could not understand where I am going. சில சமயத்தில் உடைய வாழ்க்கையில் எங்க போயிட்டு இருக்க எனக்கு புரியல. But Bible says in Deuteronomy 29:29, உபாகமம் 29:29 தேவன் சொல்லுகிறார், the secret things belong unto the Lord our God, but those things which are revealed belong unto us and to our children forever, that we may do all the words of this law. மறைவானவர்கள் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியவைகள். When you are a child of God, நீ ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது, when you have a living relationship with the Lord Jesus Christ, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு ஜீவனில் தொடர்பு கொண்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, when your eyes are on the Lord Jesus Christ, உன்னுடைய கண்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கும் பொழுது, when his eyes are upon you, அவருடைய கண்களின் மேல் இருக்கும் பொழுது, even the secret things is not a troubling one. ரகசியமான காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனைக்குரியவைகள் அல்ல. Because you know the one who leads you, உன்னை வழிநடத்தும்படியான ஒருவரை நீர் அறிந்திருக்கிறாய். The Bible says even in spite of all the dark situations, கடுமையான இருளின் வேளைகளிலும் கூட, oh, you could walk confidently, நம்பிக்கையோடு நடக்க முடிகிறது. Why? இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளின்படி எல்லாம் செய்யும்படிக்கு. The Bible says that we may do all the words of this law.
I tell you, dear friend, it is not the commandment which God has given which is very hard to follow. Many people think, அநேகர் நினைக்கிறது என்ன, வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளைகள் என்பது ரொம்ப கஷ்டம். Yes, you can't on your own strength. உன்னுடைய பலத்தினால் இதனை செய்ய முடியாது. By the help from above, உன்னதத்திலிருந்து தரிப்பிக்கப்படுகிற பலத்தினால, the Bible says we are more than conquerors. எல்லாவற்றிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். What a tremendous life it is. என்ன ஒரு உன்னதமான வாழ்க்கை. Dear people, living with Jesus in this life is the one which leads us to live Jesus in heaven. இயேசுவோடு இந்த உலகத்தில் வாழும்படியான வாழ்க்கை என்பது பரலோகத்தில் அவரோடு வாழும்படியான வாழ்க்கையின் ஒரு தொடர்பாக இருக்கிறது. The Bible says, I have many mansions. I am going to prepare. அநேக வாசஸ்தலங்கள் அவைகள் உங்களுக்காக நான் ஆயத்தப்படுத்த போகிறேன். Dear people, a Christian has got a life. Even though he lives here, ஒரு கிறிஸ்தன் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் கூட, his eyes are set above. உடைய கண்கள் மேல் நோக்கி இருக்கிறது. I tell you, the Lord beautifully arranges everything of your life in this world in such a way that you could really live a victorious Christian life. இந்த உலகத்தில் நீ வாழும்படியான வாழ்க்கைகளை ஆண்டவர் வெற்றியோடு உன்னுடைய வாழ்க்கையில கடந்து போகத்தக்கதாக அழகாக எல்லாவற்றையும் அமைத்து செயல்படுகிறவராக இருக்கிறார். Think of your own life today. இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து பார். You are a peaceless person. சமாதானம் இல்ல நபர். You are a person filled with fears. பயத்தினால நிரம்பின ஒரு மனிதன். You have the fear of future. எதிர்காலத்தை குறித்த பயம். You have the fear of death. மரணத்தை குறித்த பயம். With all fear and confusion your life leads to, and every day is a terror to you. பயத்தினால நிரம்பின ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் அவனுக்கு பயமுறுத்தும்படியான ஒரு நாளாக இருக்கிறது. I could remember a lady here who came to our house. எங்கள் வீட்டுக்கு வந்த ஒரு அம்மாவை நான் நினைவுக்கிறேன். It was many years back. Many years back, அநேக வருஷங்கள். He was the secretary. Her husband was the secretary of a church. அவருடைய அந்த அம்மாவுடைய கணவர் ஒரு சர்ச்சினுடைய செக்ரட்டரி. They became old and they wanted to meet me. அவர்கள் வயதான பின்னால் என்னை வந்து பார்த்தார்கள். She was telling, I'm afraid to die. I'm afraid to die. நான் மரிக்கிறதுக்கு பயமாக இருக்கிறேன். Oh dear people, I could see the horror in her face when she was telling those words. அந்த வார்த்தைகளை அவள் சொன்ன பொழுது அந்த அம்மாவுடைய முகத்தில் இருந்த பயங்கரத்தை பார்த்தேன். But she died. மரித்து போனார்கள். Can the fear relieves you from the horror that you will be passing through? நீ பயப்படுகிற பயம், நீ கடந்து போக முடியாத அந்த நிலையிலிருந்து உன்னை மீட்க முடியுமா? It is only the Lord Jesus Christ. இயேசு கிறிஸ்து மாத்திரமே. Christianity is not a set of rules. கிறிஸ்தவம் என்பது இதை பின்பற்ற முடியாத ஒரு சில காரியங்களின் சட்ட திட்டங்கள் அல்ல. Is a person, ஒரு நபர். A real communion and personal relationship with a person. ஒரு உண்மையான நபரோடு கூட கொண்டிருக்கிற தொடர்பு. Suppose if you have a dear friend, உனக்கு மிக நெருக்கமான நண்பர் ஒருவர் இருப்பானால், I am sure that you will try to express all your thoughts to him. அவனிடத்தில் அவனுடைய எல்லா எண்ணங்களையும் சிந்தனைகள் வெளிப்படுத்தும்படியாக நீ காணப்படுவாய். Because he is such a faithful friend. என்ன கேட்டால் அவன் ஒரு உண்மையான நண்பன். I tell you, dear friend, more than a good friend, ஒரு நல்ல நண்பனை விட Jesus Christ is all to you. அவர் எல்லா
எல்லாமாக இருக்கிறார். He is the savior. அவர் உன்னை ரட்சிக்கிறார். He is the leader of your life. உன்னுடைய வாழ்க்கையை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். He is the protector of your life. அவர் தாமே உன்னுடைய பாதுகாவலராக இருக்கிறார். He is the one who gives his very presence to you. அவர் உனக்கு தம்முடைய பிரசன்னத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். He is ever a friend who is with you. அவர் உன்னோடு கூட எப்பொழுதும் இருக்கிற ஒரு நண்பராக இருக்கிறார். Have you entrusted your life in his hands? உடைய கண்களில் அவருடைய கரத்தில் உடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்திருக்கிறாயா? God is beseeching you, dear friend. தேவன் அவிதமாக உன்னை தாமே கேட்டுக்கொண்டே இருக்கிறார். Every week he beseeching. அவர் தாமே அவிதமாக ஒரு வாரம் சொல்லிக் கொண்டிருக்கிறாய். Or else I tell you that, dear friend, the best way that you could do is, ஐயா அன்பானவர்களே, உன்னுடைய வாழ்க்கையை செய்யக்கூடிய மிகச்சிறந்த காரியம் என்னவென்றால், if you don't have an inclination to commit your life to God, உன்னுடைய வாழ்க்கையை தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு சிந்தனை இல்லை என்றால், why don't you be faithful in at least expressing that you don't have an inclination even to turn to Jesus and to entrust into his hands? ஒருவேளை உன்னுடைய இருதயத்தில் அவர் பக்கமாய் திரும்பும்படியான மனதும் சிந்தனையும் இல்லை என்றால், ஏன் அவரிடத்துல போய், ஆண்டவரே உம்மிடத்தில் திரும்பும்படியான சிந்தை என்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்பதை நோத்துக்கொள். I tell you, dear friend, he is more than a thicker friend. உனக்கு மிக நெருக்கமான நண்பரை காட்டிலும் மிக பெரியவர். Because he shed his very precious blood for his child. தம்முடைய பிள்ளைக்காக தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தினார். The Bible says, the one who has given himself, தன்னைத்தானே கொடுத்தவர், will he not give the rest? மீதியானவர்களை கொடுக்க மாட்டாரா? So how long will you live in this life? இந்த வாழ்க்கையில் எவ்வளவு காலம் நீ வாழும்படியாக நீ சிந்தித்திருக்கிறாய். Could you not understand that you don't have a living relationship with God? ஜீவனுள்ள தேவனோடு கூட ஒரு ஜீவனுள்ள தொடர்புடைய வாழ்க்கையில் இல்லைங்கிறதையாவது உன்னால் விளங்கிக் கொள்ள முடிகிறதா? Your life seems to be a failure. At least the actions and the ways that you really expresses in your life, even which is betraying your nature, could not really bring them to the understanding that you are too far from God. அல்லது உன்னுடைய வாழ்க்கையில் நீ நடக்கிற நடத்தைகளும் உன்னுடைய காரியங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு முன்பாக உன்னுடைய தோல்வியான ஒரு வாழ்க்கை வெளிப்படுத்துவதை குறித்து அறிந்திருந்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒத்துக்கொள்ள முடியவில்லையா? Is there any other way by which you could really be brought out to the realization that God is not on your side? வேறு ஏதாவது வழியில் ஆண்டவர் உன் பட்சத்தில் இல்லைன்னு சொல்கிறதுக்கு நீ விளங்கி கொள்ளும்படியாக வேறொரு வழி இருக்கிறதா? Probably tell you, dear friend, what you think is not the real thing. நீ நினைக்கிறதல்ல. What the Bible says, what the Bible's value in calculating your life. உடைய வாழ்க்கை இந்த வேதம் அவிதமாக கணக்கிடுவதன் மூலமாக சொல்லப்படுகிற காரியம் என்ன? Are you honest about? Are you really honest at least to come under the scrutinization of the standard of the Bible? I ask you. அல்லது உன்னுடைய வாழ்க்கையில் அந்த வேதத்தினுடைய அளவுகளில் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தாமே ஆராய்ந்து அறியும்படியாக நீ நிற்க ஆயத்தமாக இருக்கிறையா? Or you are weighed, Bible says, நீ தராசில் நிறுக்கப்படுகிறாய். But Bible says you are lacking. குறைபட்டிருக்கிறாய். In Revelation we say you are lacking. நீ குறைபட்டிருக்கிறாய். Oh dear friend, this is the Solomon time. இது உன்னுடைய வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு காரியம். I have seen many people who heard the word of God and died without Christ. அநேகரை பார்த்திருக்கிறேன், தேவனுடைய வார்த்தை பல காட்கள் கேட்டு கிறிஸ்து இல்லாமலே தங்களுடைய வாழ்க்கையை முடித்து விட்டார்கள். Are you one among them? அவர்களில் ஒரு நபராக நிறைய வாழ்க்கையில வாழும்படியாக நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? Is your evil determination makes you to be bold in your sin? உன்னுடைய பொல்லாத அவிதமான உறுதியானது உன்னுடைய பாவத்தில் நிலைநிற்கும்படியாக உன்னை தைரியப்படுத்துகிறதா? Bold in your sin. உன் பாவத்தில் தைரியம் உள்ளவனாக இருக்கிறாயா? Will you know? Can you exhaust?
I tell you, dear friend, would you like to exhaust the patience of God in your life? உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய பொறுமையெல்லாம் தீர்க்கும்படியாக தீர்மானம் கொண்டிருக்கிறாயா? Would you like that I will exhaust all the patience of God? Oh dear friend, ஆண்டவரின் பேரில் கொண்டிருக்கிற பொறுமையெல்லாம் தீர்க்கணும்னு நினைக்கிறையா? Bible says there is a limit for his patience. உடைய பொறுமைக்கு எல்லை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. Could you not be honest? If he is a God, அவர் தேவனாக இருப்பாரானால், if Jesus is God who knows of all things, அவர் தேவனாக இருப்பாரானால், எல்லாவற்றையும் அறிந்திருக்க இருப்பாரானால், why don't you come to him honestly? அவரிடத்தில் நேர்மையா நீ ஏன் வர மாட்டேங்கிற நான் கேட்கிறேன். Could you not believe that Jesus is God? தேவன் உண்மையான தேவன் என்பதை உன்னால விளங்கி முடியலையா? Could you not really accept him as God, Lord? அவர் ஆண்டவர் என்று உன்னால ஏற்றுக்கொள்ள முடியவில்லையா? I tell you, dear friend, the first step, if you are really a honest person, ஒரு நேர்மையுள்ள ஒரு மனிதனாக இருப்பாயானால், I tell you, you will be the person who will take the first step to come to God honestly, because you accept him as God. தேவன் என்று நீ அங்கீகரிப்பாயானாலா? அங்கீகரிப்பாயானுடைய வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய முதலாவது காரியம் அவரிடத்தில் நீ வருகிறது தானே. It is because you are dishonest. நீ நேர்மையற்ற ஒரு நபராக இருப்பதனால். You think that all the teachings of the Bible is a fiction. வேதத்தினுடைய போதனைகள் எல்லாம் கட்டுக்கதை நினைக்கிற. It's all a religious practice. இதெல்லாம் ஒரு சமுதாய ஒரு பழக்க வழக்கம். I have got a better standard of mind. எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மேலான நல்ல அளவை கொண்டிருக்கிறேன். How long will you be deceived by the devil? எவ்வளவு காலம் பிசாசு உடைய வாழ்க்கையில் உன்னை வஞ்சிக்கும்படியாக ஒத்துக்கொள்வாய். If you think Jesus is a honest one, தேவன் நேர்மையுள்ளவர் என்று நினைப்பானால், if you think that God, Jesus is God, தேவன் தேவன் என்று சொல்லு, கிறிஸ்து தேவன் என்று சொல்லுவையானால், come to him honestly. இடத்தில் நேர்மையாவா? I tell you, you will be very serious about your eternity. உடைய நித்தியத்தை குறித்து நீ உண்மையாலுமே கருத்தாக இருப்பாய். Truly you will be honest. நேர்மையாக இருப்பாய். Otherwise you will just carry on your way of life continuously as it was. நீ உன்னுடைய வாழ்க்கையை எப்படி தொடர்ந்தையோ அதே மாதிரி தொடர்ந்து போய்கொண்டே இருப்பாய். Until the day of your race in this world finishes. இந்த உலகத்தில் உன்னுடைய ஓட்டம் முடிக்கும் மட்டுமாக. Dear people, God is beseeching you. தேவன் உன்னை கேட்கிறார். Where are you willing to deal? He is a honest God. அவர் நேர்மையுள்ள தேவன். He knows everything of you. உன்னுடைய வாழ்க்கையில் அவற்றை அறிந்திருக்கிறார். He has appointed the path for you. உனக்காக அவர் பாதையை நியமித்திருக்கிறார். Why don't you come this evening? உன்னுடைய மாலையில் ஏன் வரக்கூடாது? Every time when you come to the house of God, நீ தேவனுடைய வீட்டுக்கு வரும் பொழுது, God searches your hearts. தேவனுடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். That are you dare enough to evade his searchings? அவருடைய ஆராய்ந்து பார்க்குதலை நீ விலக்கி போடும்படியாக ஆயத்தமாக இருக்கிறையா? Humble, let us be honest and be humble. நேர்மையுள்ளவராக இருப்போம், தாழ்மைப்படுத்துவோம். I don't know how long will you come to this house of God. எவ்வளவு காலம் இந்த தேவனுடைய வீட்டுக்கு வருவேன் எனக்கு தெரியாது. But before that, I beseech you, dear friend, in the name of this eternal God, இந்த நித்தியமான தேவன் பேரிலே உன்னிடத்தில் நான் கெஞ்சி கேட்கிறேன். Entrust yourself to God. தேவனிடத்தில் உன்னை ஒப்புவி. செபிப்போம். கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான மாலை வேலைக்காகவே துதிக்கிறேன். Oh Lord, speak to our hearts. ஆண்டவரே, நீர் எங்களுடைய இருதயங்களோடு கூட பேசும். You speak, Lord. நீர் பேசுகிறீர். But how long shall we
stop yielding to thee, to thy beseeching. நீ கேட்பதற்கு எவ்வளோ காலம் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் செவி கொடுக்காமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருப்போம். O God, remember these people, I beseech you, O God. ஆண்டவரே, இந்த மக்களை நினைவு கூரும். I know if they don't give heed to the voice of God today, the deception which that carries them all to the eternal doom. Oh God, what a sad thing. ஒருவேளை இந்த வேளையில் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற வாரம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து விதமாய் வாழுவானார்கள். நித்தியமான விதமான ஆக்கனை சென்றடைய மட்டுமாக அவருடைய வாழ்க்கையினுடைய ஓட்டம் இதே விதமாக இருக்குமோ என்பதை நான் பயப்படுகிறேன். God have mercy upon us. எங்கள் பேரில் இரக்கமாயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 9842767184 and my email ID davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண் இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. நன்றி.